ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஓப்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ப்ரோ சைனா ஃபோனு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நான் ஓப்போ விவோவை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அது வந்து ஆன்லைன் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி ரியல்மி ஒன் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைனாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிராண்டிங் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஆடுக்கு வந்து பிராண்ட் ப்ரொமோட்டராக கொண்டு வரும்போது அதனால அவங்க ப்ரைஸிங் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்போயுமே ஓப்போ விவோ பார்ப்பேன். ஏன்னா அவங்க கொடுக்குற ஸ்பெக் ஓகே, ஆனால் அவங்க இதில் வைக்கிறவங்க ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகம். அது எதனால அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கூட இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த சைனா ஸ்மார்ட் ஃபோன் அதை எல்லாமே ஒத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க கொடுக்குற ஸ்பெக்குக்கு மேலே ப்ரைஸிங் இருக்கிற மாதிரி எனக்கு எப்பயுமே ஓப்போ விவோ மேலே ஒரு ஃபீலிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ ஓப்போவோட இந்த ரெனோ சீரீஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவே பிடிக்கும். அந்த யூனிக்கான டிசைனாக இருக்கட்டும், கேமராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ ரெனோ சீரீஸ் எப்பயுமே ஓப்போ தரப்பில் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஓப்போவோட ரெனோ 10 சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் மே 24 லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போது. லான்ச்சிங்கான எல்லா சர்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுட்டாங்க, ரெடியாக இருக்குது. அங்கிட்டு மேலே லான்ச் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆயிரும். சாரி, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆயிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த ரெனோ 10 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓப்போ ரெனோ 10, ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ், இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன். இதில் பேசிக் அந்த 30 to 35,000 பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெனோ 10 வரும். 50,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 ப்ரோ வரும். 10 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 70 கிட்ட ப்ரைஸிங்கிறது வைப்பாங்க. பட் அதுக்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன அஃபிஷியலான ஒரு, ஏன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே விட்டுட்டாங்க, அதில் என்ன ஸ்பெக்கு கேமரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்போட ரெனோ 10, இதோட டிசைன் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடிக்கு அந்த கேமரா கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி அந்த ப்ரோ ப்ளஸில் கர்வ் டிஸ்பிளே வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விருப்பம் தான் நான் சொல்லுவேன். தம்பி அழுகிறானா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா, ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெனோ 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 778G 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. பிரைமரி 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஓஎஸ் வந்து கிடையாது, நார்மல் 64 மெகாபிக்சல் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு, 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். இதில் வந்து 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4600 mAh பேட்ரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜிங் ஸ்பீடு வந்து தெரில, பட் ப்ரோ ப்ளஸில் 100 வாட்ஸ்ன்றது கன்ஃபார்ம். இந்த நார்மல் சீரீஸில் மட்டும் என்ன ஏதுன்றதை நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். இல்லை தெரிஞ்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் ஆம்லோட் டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும்போது டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. LPDDR5 RAM, UFS வந்து 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. அப்படியே நீங்கள் ப்ரோக்கு வந்தீங்க அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ண டைமண்ட் சிட்டியோட 8200 அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். இதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசனோட இருக்குது. OS சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம்ன்றது போகும். இதில் 4200 mAhக்கான பேட்ரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர், கர்வ் டிஸ்பிளே, ஆம்லாட், 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரிஜரேட்டர் கொடுக்குறாங்க. இதுலேயும் டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே Android 13, ColorOS 13ல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 13ல் தான் வரும். இப்போ ப்ரோ ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு, 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். கர்வ் டிஸ்பிளே, இதில் வந்து 1.5K
1.5K குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனாக தெரியல, பட் ஒரு சைடில் 1.5K போட்டிருக்காங்க. வந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா குவாட் ஹெச்டின்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து லைட்டாக இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லேட்டஸ்ட் நியூஸ் கிடச்சிச்சுன்னா அப்டேட் பண்ணி வைக்கிறேன் நண்பா. இதில் கேமராவும் பார்த்தீங்கன்னா டாப்பு டக்கராக கொடுத்துருக்காங்க. 4600 mAh பேட்டரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர், டூயல் ஸ்பீக்கர், LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ். இதில் எல்லாமே பார்க்கும்போது ஸ்பெக் வைஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நார்மல் சீரீஸும் ப்ரோ ப்ளஸ் சீரீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுக்கிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீடியாடெக் டைமென்சிட்டி கொடுத்தனால கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதுக்கு இவங்க வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா 8+ Gen 1 கொடுத்துட்டு ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் அந்த கேமராலையும் டிஸ்பிளேலையும் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி வாங்குறவங்க நார்மல் ப்ரோ சீரிஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க ப்ராசரை மாற்றினால அதுவும் நல்ல ப்ராசர் தான், பட் நிறையா பேருக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன்னா ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆவாங்களே தவிர 3 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு இவங்க வைக்கிற ரேட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடிச்சுட்டு விற்குமா இல்லை டல் அடிக்குமான்றது தெரியும். ஏன்னா பிராண்டிங்கை பற்றி இவங்க சொல்ல வேணாம். ஓப்போ தரப்புலேருந்து எப்பயுமே பக்காவாக அங்கங்கே பேனரு கடை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி ஓப்போ ரெனோன்னு சொல்லிட்டு LED லைட்டெல்லாம் வச்சுருவாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க நார்மல் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போய் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள ஈஸியாக கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் ப்ரைஸிங் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக எல்லோரும் ஓகே இந்த ஒரு ப்ரைஸுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் ஓப்போ ஃபோன் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாடல் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கீழே தரேன். இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ் ஏதாச்சும் BTS அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும். டெலிகிராம் குரூப்பில் நம்ம நண்பர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபோனில் காசு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரோஜனமாக இருக்கும். ஸோ டெலிகிராம் லிங்க்கும் தரேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.